நடுக்கம் நம்ம ஏன் ஏற்படுகிறது? நடுக்கன்றோம், நடுக்குவாதம்ன்றோம். அப்படின்னா ஆக்சுவலாக என்ன? உங்கள் நரம்போட்ட பாதையில் சில வகையான இரத்த தடபாடு, ஓடுற ரத்தம் சீர்வர ஓடலை. அந்த சீர்வர ஓடாததுனால உங்கள் உடம்புல மூளைக்கும் உடம்புக்கும் கனெக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மூளைக்கும் அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கும் ரத்தம் விட்டு விட்டு போகுது. அதனால தான் உங்களுக்கு நடுக்கம் வருது. இந்த நடுக்கம் முதல்ல உங்களுக்கு கையில் வரும், அடுத்தது காலில் வரும், பின்ன முத்தி போச்சுன்னா உங்கள் தலையிலையும் வர ஆரம்பிச்சிடும். இப்படி உங்கள் உடம்புல அது ஒவ்வொரு ஆர்கனாக ரத்தத்தை விட்டு விட்டு சப்ளை பண்ணுறனால உங்களுக்கு அந்த நரம்போட்ட பாதையில் ஓடுற ரத்தம் நிறைய கொழுப்பு படிவம் படிஞ்சு அங்கங்கே தேங்கி இருக்கும். நடுக்கம் ஏற்பட காரணம் என்ன? இதுக்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் எடுத்துக்கிற மருந்தும் ஒரு காரணம் தான் அதுக்கு. நீங்கள் சில நோய்களுக்காக எடுக்கிற மருந்தும் சரி, சூரணங்களும் சரி, கஷாயமும் சரி, சில இன்சுலின் வகையான இதுவும் சரி, சில சைக்காலஜிக்கல் மருந்து வகையும் சரி, இந்த மருந்து எல்லாமே உங்கள் ரத்தத்தை ஸ்லோ பண்ணிடும். இப்படி இது ரத்தத்தை ஸ்லோ பண்ணா அதோட வேகமே இல்லாமல் போய் அது உங்கள் நரம்போட்டத்தில் இருக்கிற அந்த கொழுப்பு படிவத்தை கரைக்கவே முடியாமல் போயிடும். அது இன்னும் ஸ்லோவாக அதில் ஆக்சிஜன் கம்மியாக அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுடும். இந்த புது கொழுப்பு படிவம் போல இப்படி தான் உங்களுக்கு பிளாக் வருது. இப்போ எந்தெந்த பிளாக் எந்தெந்த ஆர்கனுக்கு போகிற நரம்போட்ட பாதையில் உங்களுக்கு இரத்த தடபாடு வருதோ அந்த இடம் உங்களுக்கு இனிஷியலாக நடுங்க ஆரம்பிச்சிடும், உதற ஆரம்பிச்சிடும். இப்படி நடுக்கும் உதறும் இனிஷியலாக வந்தாலே பின்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர சான்சஸ் கூட இருக்குது. பலவிதமான நரம்போட்ட பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது. இதனால் இனிஷியலாக வரும்போதே நம்ம அதை பார்த்து அறிஞ்சு அதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டாலே இந்த ஸ்ட்ரோக்லேருந்து ஈஸியாக நிவாரணம் அடைஞ்சிடலாம். இந்த நடுக்கத்தில் இருந்து எவ்வாறு நிவாரணம் கிடைக்கும்? எப்படி நிவாரணம் அடைய முடியும்? இந்த நடுக்கத்தில் இருந்து மருந்து மாத்திரை இல்லாமல் ஈஸியாக அடைஞ்சிடலாங்க. நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்தா என்ன பின்விளைவுகள் வரும்? மருந்து மாத்திரைகளால் நமக்கு வரும் பின்விளைவுகள் என்னென்ன? இதுவரை நிறைய பேர் நடுக்கத்துக்காக சில மருத்துவத்தை எடுத்திருப்பாங்க. அந்த மருத்துவம் மூலிமா உங்களுக்கு சில வகையான மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்து உங்களுக்கு என்ன பண்ணும்? நான் ஏற்கனவே சொன்ன போல உங்கள் ரத்தத்தை ஸ்லோ டவுன் தான் பண்ணும். இப்படி ஸ்லோ டவுன் பண்ணுறனால அந்த இடத்துல உங்களுக்கு உணர்ச்சி அற்று கிடக்கும். உணர்ச்சி கொடுக்காம போயிட்டா உங்களுக்கு வலி தெரியாது, அந்த நடுக்கமும் வராது. உங்களால் ஆக்டிவிட்டிஸ் நார்மலாக பண்ண முடியாது. இது தீர்வு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்புல அந்த இடத்துக்கு போகிற ரத்தத்தை ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்க. இப்படி ஸ்லோ டவுன் பண்ண ஒவ்வொரு நரம்பா பாதிப்படைஞ்சு அந்த உறுப்பு உங்களுக்கு உணர்ச்சி அற்று போயிடும். உங்க பாடியே ஒரு சுறுசுறுப்பு இல்லாம, ஒரு ஆக்டிவ் இல்லாம, ஒரு நடப்பினம் போலதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இப்படி வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மருந்து ஒரு போதை. அந்த போதை உங்க உடம்புல அந்த இடத்துல ஓடுற உணர்ச்சிகளை அடக்கிடும். தற்சமயத்துக்கு அடக்கும். ஒரு 3 மணி நேரம் அடக்கும். திருப்பியும் மருந்து எடுப்பீங்க. ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பீங்க. இந்த மருந்து எடுக்கும்போது உங்களோட அந்த பர்டிகுலர் ஆர்கன் உணர்ச்சியற்று உணர்வற்று கிடக்கும். அதனால உங்களுக்கு அதனோட சைடு எஃபெக்ட் ஒன்றுமே தெரியாது. இந்த சைடு எஃபெக்ட் தெரியாதனால நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கு இதுல இருந்து தீர்வு கிடைக்குது. ஆனா சுத்தமா தீர்வு கிடைக்காது. ஒரு 3 மாசம் இந்த மருந்து எடுத்திருப்பீங்க, அப்புறமாவும் தீர்வு கிடைக்காம ஐயோ நமக்கு நிவாரணம் கிடைக்கலையே திருப்பி அந்த மருத்துவரை போய் பார்ப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாரு? திருப்பியும் அந்த மருந்தோட ஹை டோசேஜ் எழுதி கொடுத்துருவாரு. இப்படி 3-6 மாசமா மருந்து எடுத்த உடனே உங்களுக்கே வெக்ஸ் ஆகிட்டு சரி நம்ம இதோட நல்ல ஒரு மருத்துவரை பார்க்கலான்ட்டு ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட்டை பார்ப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார்? இதே மருந்தை வேற கம்பெனி மருந்தை எழுதி உங்களுக்கு கொடுப்பாரு. அப்புறமா ஃபிசியோ பண்ணுவார். ஒரு 3 மாதம் அந்த ஜிம்முக்கு போங்க, இந்த வாக்கிங் ஸ்டைல் பண்ணுங்க, இந்த ஜாகிங் ஸ்டைல் பண்ணுங்க, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கூட நிவாரணம் கிடைச்ச போடு இருக்காது. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இந்த மருந்து உங்கள் உடம்புல ரத்தத்தை சுண்ட தான் வைக்கும். சுண்ட வச்சா நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மூலிமா, நீங்கள் பண்ணுற
சில வகையான பயிற்சிகள் மூலியமாகவோ உங்கள் இம்யூன் சிஸ்டம் பூஸ்டே ஆகாது. திருப்பி என்ன பண்ணுவீங்க, சரி நம்ம இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நமக்கு வேண்டாம், நம்ம ஆயுர்வேதாவுக்கு போகலாம், நம்ம சித்தாவுக்கு போகலான்ட்டு அங்கே போய் சில வகையான மருந்து மாத்திரைகளை எடுப்பீங்க. அங்கேயும் தீர்வு ஆகாது சில பல மாதங்களில். உடனே என்ன பண்ணுவீங்க, சரி நம்ம தங்கி பார்க்குற சிகிச்சைக்கு போகலாம், ஆயுர்வேதத்தில் சில வகையான பஞ்சகர்மா தெரபிஸ் இருக்குது, அது போகலான்ட்டு போவீங்க. அங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் பக்கமாக மருந்து எழுதி கொடுத்துருவாங்க. இந்த சூரணை சாப்பிடு, இந்த சூரணை சாப்பிடு, அந்த சூரணை சாப்பிடுன்ட்டு கடைசியாக கன்ஃபியூஸ் ஆகி, ஐயோ நம்ம கிட்டத்தட்ட இதுவரை ஃபாலோ பண்ண மருத்துவம் தப்பா இல்லை நம்ம வாழ்ந்த முறை தப்பான்னு கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் உடம்புல நீங்கள் எடுத்துட்டு இந்த போதையினால் இந்த நேரத்தில் உங்கள் உடம்புல சில விதமான ஆர்கன்ஸ் டெஃபிஷியன்சியாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்ட மருந்தாலையும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த கஷாயினாலையும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த பில்ஸ்னாலையும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த சூரணத்தினாலையும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட சில விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்ஸ்னாலையும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட விலை உயர்ந்த ட்ரை நட்ஸ்னாலையும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்ட விலை உயர்ந்த பழங்களினாலும் சரி, உங்கள் உடம்பு கெட்டு போய் கிடக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற மெயினான ஆர்கன் எல்லாமே டெஃபிஷியன்சியாக இருக்கும். லிவர் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும், கிட்னியும் பாதிப்படைஞ்சிருக்கும், உங்கள் உடம்புல இருக்கிற ஜீரண மண்டலமே பாதிப்படைஞ்சிருக்கும். இந்த ஜீரண மண்டலம் பாதிப்படைகிறனால உங்கள் அடி வயிறு, லோயர் அப்டோமன் சொல்லுவோம், அந்த இடத்துல சூடு அநியாயத்துக்கு இருக்கும். இந்த சூடு அடி வயிற்றில் அநியாயத்து இருக்கும்போது உங்கள் மூலாதாரமே கெட்டு போய் கிடக்கும். இந்த மூலாதாரம் கெட்டு போச்சுனாலே உங்கள் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் தடப்பட்டு கிடைக்கும். மேலேருந்து வர்ற கமாண்டு உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகாமல் தவிப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் உண்டாகும். இந்த ஸ்ட்ரெஸ் உண்டானாலே நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய சில வகையான ஹார்மோன்ஸ் சரியாக சுரக்காமல் இருக்கும். நம்ம கிளாண்டுலர் டெஃபிஷியன்சியும் வந்துடும். இப்படி பல விதமான இன்னர் ஆர்கன் டெஃபிஷியன்சி உங்கள் உடம்புல வந்துடும் இந்த தவறுதலான சிகிச்சை முறையின் வழியாக. இப்படி வந்துட்டு உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, மலத்தை இறக்குற அந்த சூரணை சாப்பிட்றேன், என் கால் வீங்கி போயிடுச்சு அதுக்காக இந்த கஷாயம் குடிக்கிறேன், என் மூட்டு தேஞ்ச போல் இருக்குது அதுக்காக நான் இந்த எண்ணெயை தடவுறேன், எனக்கு முதுகு வலி போல் இருக்குது அதனால் நான் இந்த எண்ணெயை காய்ச்சி தடவுறேன், அப்புறமா எனக்கு தலை பாரமாக இருக்குது அதுக்காக நான் இந்த மாத்திரையை எடுத்துக்கிறேன், என் மலம் டெய்லி என் உடம்பு விட்டு வெளியே போகிறதுக்கு நான் இந்த காயம் சாப்பிட்றேன். பல வகையாக சாப்பிட்டு பத்தாவதுக்கு இந்த ஆங்கிலேய மருத்துவத்தையும் தூக்கி போட்டுப்பீங்க. கேட்டால் நரம்போட்டத்தில் பாதிப்பு இருக்குது, எனக்கு தூக்கம் வராதுக்கு மருந்து போட்டேன், எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு உங்கள் உடம்பே ஒரு கழிவு குப்பையாட்டம் இருக்கும். இந்த கழிவு குப்பையிலேருந்து உங்களை வெளியே வர வச்சு தான் சில வகையான சிகிச்சைகள் பண்ண முடியும். அந்த சிகிச்சை இயற்கை மருத்துவத்தில் இருக்கு. இயற்கை மருத்துவத்தில் இதற்கு சிகிச்சைகள் உள்ளதா? என்னென்ன சிகிச்சைகள் செய்வீர்கள்? அதாவது உங்க உடம்புல இருந்த இந்த கழிவுகளை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா பல வகையான பிசிக்கல் தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்க மூளைக்கும் உங்க முதுகுத்தண்டுக்கும் நடுவுல எந்த வித பிரச்சனை இருக்கு, எந்த நரம்புல பாதிப்பு இருக்கு, அதை எந்தெந்த தசைகள் கவர் பண்ணிட்டு இருக்கு, அந்த தசைகளுக்கு மேலே என்ன நீர் கோத்திருக்கு, இதையெல்லாம் ஒவ்வொன்றா அடிப்படையாக கண்டறிஞ்சு அதை எல்லாத்தையுமே உங்கள் உடம்பு விட்டு வெளியேற்றிட்டு அதை வெளியேற்றினதுக்கு அப்புறமா தான் உங்கள் முதுகு தண்டில் எந்தெந்த வெட்டிப்பிரியை எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, இது ஏன் மிஸ்அலைனில் இருக்குது, இது ஏன் டீஜென்ரேஷனில் இருக்குது, இது ஏன் பல்ஜில் இருக்குது, எல்லாம் கண்டறிச்சு அதுக்கான தெரபட்டிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது நகர்ந்து மெரிஞ்சு சுருங்கி இருக்கிற இந்த வெட்டி பிராஸ் எல்லாமே சீர்வகையாக அளவுக்கு உங்களுக்கு தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் உண்டு. இந்த தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட உங்களுக்கு சில வகையான பிளெக்ஸா ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லி தருவாங்க. இந்த பிளெக்ஸா ஸ்ட்ரக்சர்ஸை சரி வர ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை உயர்த்தினாலே போதும், உங்களுக்கு நரம்போட்ட பாதையில் தடப்பட்டு இருக்கிற அந்த ரத்தம் சீர்வர ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி ஓடும்? உங்கள் ரத்தத்தில் ஆக்சிஜன் உயரணும். அந்த ஆக்சிஜன் உயரத்துக்காக என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கோ அதை எல்லாம் பண்ணுவாங்க. அது யோகா தெரப்பியாக கூட இருக்கலாம், சிஸ்டமேட்டிக் ஸ்டிமுலேஷனாக இருக்கலாம், சிஸ்டமேட்டிக் தெரபட்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், சில வகையான
ராஜவர்ம சிகிச்சையாக இருக்கலாம், சில வகையான சைக்கோசோமேட்டிக் ஸ்டிமுலேஷனாக இருக்கலாம். எல்லாம் பண்ணுறதுனால உங்கள் நரம்போட்டத்தில் இருக்க கொழுப்பு படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இல்லைனா 3 மாதத்தில் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். அது யூரினாக வெளியே வரலாம், ஸ்வெட்டிங்காக வெளியே வரலாம், ஏன் உங்களுக்கு சில நேரம் ஜுரமாக கூட வெளியே வரலாம். இப்படி அந்த கழிவுகள் உங்கள் உடம்பு விட்டு வெளியே வந்தால் கொஞ்ச நாளிலே இறுவி போய் இருக்கிற உங்கள் உடம்பு நல்லா ஃப்ரீனஸ் ஆகி அப்புறமா உங்களுக்கு இந்த உதறலும் வராது, நடுக்கவும் வராமல் ஆகிடும். இந்த உதறல் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸை நீங்கள் இனிஷியலியே சரி பண்ணிட்டா பின்னாடி வரக்கூடிய நம்ம ஸ்ட்ரோக்கில் இருந்தோ, நம்ம அல்சைமர் ப்ராப்ளம்ல இருந்தோ, நம்ம பார்க்கின்சன் டிசீஸில் இருந்தோ ஈஸியாக நம்ம நிவாரணம் அடைஞ்சிடலாம்.